காணிக்கை விஷயத்தில் கூட தெளிவா இருக்கணும். ஒன்றே ஒன்று நான் வாசித்த பாடம் தான், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு சிலர் வெளிப்படுத்துறாரு. படிங்க மார்க் 12:41 இருந்து படிங்க. மார்க் 12:41 இருந்து. மார்க் 12ஆம் அதிகாரம். இயேசு எதிராக உட்கார்ந்து ஓடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். இயேசு எதை பார்த்தாரா? சொல்லுங்க, மேல சொல்லுங்க. பணம் போடுறத பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் பணக்காரங்க என்ன பண்ணாங்க? நிறைய கட்டுக்கிட்டா போட்டாங்க, நிறைய 500 போட்டாங்க, பல 500 போட்டாங்க, இப்படி போட்டாங்க. அதுக்கெல்லாம் பணக்காரங்க. அப்புறம் கீழே ஏழையான ஒரு விதவையும் வந்து 2 காசு போட்டார். அப்பொழுது சீசரை அழைத்து மற்ற எல்லாரும் பார்க்கலும் இந்த ஏழை விதவை என்று அவர்கள் எல்லாரும் இவளோ எல்லாவற்றையும் போட்டு விட்டார். வறுமையிலிருந்து செலுத்துகிற காணிக்கை. அல்லேலூயா. இதுல இருந்து வறுமையிலிருந்து. விதவை ஏழை விதவை. விதவைனாலே அவங்களே உதவி தேவைப்படுற ஆளு. ஆனா அந்த விதவை எப்படி இருந்தாங்களா பைபிள்ல? ஏழை விதவையா இருந்தாங்க. அவங்க கூட போட்டாங்க. அப்போ என்ன விஷயம்டா, இதுல பணக்காரர் மட்டும்தான் செய்யணும், ஏழைகள் செய்யக்கூடாது என்று அந்த அர்த்தம் இல்லை. ஏழைகள் விதவைகள் அந்த வறுமையிலிருந்து கர்த்தருக்கு செலுத்துவது, வறுமையிலிருந்து கூட செலுத்தும் போது கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா அந்த முறை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட முறை. ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் உண்டு பண்ணின முறை. இல்லையா? இதை பற்றி நிறைய சொல்லலாம். நீங்க எப்படி சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். ஒரே ஒரு விதையை போடுறீங்க, அது மரமா வளர்ந்து காய் காய்க்குது. எத்தனை மாங்காய் காய்க்குது? ஒரே ஒரு காயா காய்க்குது? சொல்லுங்கம்மா, எத்தனை மூட்டையா காய்க்குது? நீங்க போட்டுது ஒரு விதை வளர்ந்துச்சு. இப்ப மாம்பழம் எவ்வளவு? பல மூட்டை மாம்பழங்கள், நிறைய நூற்றுக்கணக்கான மாம்பழங்கள் ஒரு மரத்துல விளையுது. ஆனா விதை எத்தனை போட்டீங்க? 100 விதையை போட்டீங்க. ஒரு தானே போட்ட விதை எத்தனை? 1. ஆனா பழுத்த மாம்பழம் எத்தனை? நூற்றுக்கணக்கான மாம்பழம். அந்த ஏழை ஒரு சின்ன காசை போட்டா அவளை பற்றி பின்வாறு எழுதப்படவில்லை. கர்த்தர் அவளை அபண்டத்தில் ஆசீர்வதித்திருப்பார். அல்லேலூயா. அந்த அம்மாவை எப்படி பண்ணி பாரு, அபண்டம்னா அபிநீதமா ஆசீர்வதிச்சிருப்பார். இப்படி வேதத்திலே சில ரகசியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன ரகசியம்? 2:1 சொன்னா சுகத்தை பற்றிய தேவனுடைய ஒரு ரகசியம், காணிக்கை பற்றி தேவன் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான பிளான், திட்டங்கள். இதெல்லாம் தேவன் கொடுத்தவைகள். மனுஷன் நாங்களோ என் இஷ்டத்துக்கு ஏதோ என்னுடைய பெனிஃபிட்டுக்காக சொல்ற விஷயம் கிடையாது. இது கர்த்தருடைய சத்திய வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுவே கர்த்தர் நாளில் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் செபிப்போம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நமக்கு